வெல்கம் டு யூபிஎஸ்சி வீடியோ. ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் 2025 மெயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். மேபி இதை வந்து மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு கொஷின். ஸோ ஆக்சுவலாக அது இல்லாத இதோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பெருசாலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்குறதா அடிஷ்னலாக இதை கேட்குறதா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகாஸ் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி மிஷன். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி மிஷனில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 crores வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறாங்க. எதுக்கு? ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அட்லீஸ்ட் 5 இண்டிஜினியஸ்லி டிசைன்டு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2033க்குள்ளே நாம் என்ன பண்ணணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது அப்போ நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் 20,000 crores வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அலாகேட் பண்ணியிருக்காங்க. அதில் 300 மெகாவாட் கொண்ட 5 யூனிட்ஸ் வந்து 2033க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பட்ஜெட்டில் சொல்லுது. அப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு டெக்னாலஜி அப்படின்னா அதோட யூபிஎஸ்சியில் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ், சேலஞ்சஸ், வே ஃபார்வர்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட். அப்போது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்னா என்ன? ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 300 மெகாவாட்டில் இருக்கக்கூடிய 300 ஒரு யூனிட்டுக்கு வந்து 300 மெகாவாட் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரியாக்டர் வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். அது வந்து ஸ்மால் காம்பேக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய நியூக்ளியர் ரியாக்டரை விட ஸ்மால் மாடுலர் ரியாக்டருக்கு கொஞ்சம் சேஃப்டி கன்சர்ன்ஸ் அதிகம். ஸோ இப்போ என்னென்னா மோர் சேஃப்டின்னு சொல்ல வரேன். சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. இதில் ஏன்னா இதில் சேஃப்டி வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேர்ட் டு பிக் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ அப்போ 300 மெகாவாட் யூனிட் பர் யூனிட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக வந்து அதை வந்து அசம்பிள் பண்ணலாம், ஈஸியாக டிஸ்மேண்டிலும் பண்ணலாம். அதுதான் ஸ்மால் மாடுலர் ரியாக்டரோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் வந்து 2033க்குள்ளே 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் சைஸ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ். ஸோ அதுக்கு இடம் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும். மாடுலர் டிசைன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ஹான்ஸ்டு சேஃப்டி. ஸோ பாசிவ் சேஃப்டி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான ரிஸ்க் வந்து இதில் கம்மி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் ஆக்சிடென்டல் ரிஸ்க். அதனால தான் இது என்ஹான்ஸ்டு சேஃப்டின்னு சொல்லியிருக்கேன். ரெடியூஸ்ட் ஆக்சிடென்டல் ரிஸ்க். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்கேலபிள். ஸோ ஸ்கேலபிள் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெடியூஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் அண்ட் காஸ்ட். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபாஸ்ட் அண்ட் சீப். அதாவது சீப்பாகவும் இருக்கும், ஈஸியாக இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? அசம்பிள் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஷின் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. வாட் ஆர் ஆல் த ஒய், அதாவது வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு கேட்டால் ஸ்மால் சைஸு, மாடுலர் டிசைன் வந்து காம்பேக்டாக இருக்கும், என்ஹான்ஸ்டு சேஃப்டி, ஆக்சிடென்டல் ரிஸ்க்கை வந்து குறைக்குது, ஸ்கேலபிள், ரெடியூஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் அண்ட் காஸ்ட். ஸோ வழக்கம் போல் இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது இன்னும் ரொம்ப ரூரல் ஏரியாஸில் எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய லைன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து போட கஷ்டமாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் இது வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்? ரிமோட்டாக அக்சஸ் பண்ணி அந்த ரிமோட் ஏரியாஸ் அக்சஸ் பண்ணி அந்த இடத்துல கிரிட் கனெக்டிவிட்டியை கொடுக்கலாம். லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் டு அதர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. டீகார்பனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டீகார்பனைசேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீகார்பனைசேஷன் அப்படிங்கிறதுமே எனர்ஜி டிரான்சிஷன் கோல்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுது. ஐடியல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜஸ் என்ன? யூஸ்ஃபுல் ஃபார் ரிமோட் ஆஃப் கிரிட் ஏரியாஸ், லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், டீகார்பனைசேஷன், ஐடியல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். இதோட சேலஞ்சஸ் வழக்கம் போல் சேலஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? ஹை இனிஷியல் காஸ்ட். அதாவது ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து R&Dக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான
காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லைசன்சிங் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்னும் நம்ம ப்ராப்பராக போட கிடையாது. ஏன்னா இது இன்னும் கமர்ஷியலைஸ் ஆக கிடையாது. அதுக்கடுத்து பப்ளிக் பர்செப்ஷன் நியூக்ளியர் வேஸ்ட் கன்சர்ன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்குது. பிகாஸ் நியூக்ளியர் வேஸ்ட்டை பற்றி பேசும்போது அது வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே கொஷின் மார்க்கு. பப்ளிக் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ண பீப்புள்ஸ் அந்த அவங்களோட பர்செப்ஷன், அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்தால் இது இப்படி ஆகிடுமோ, இது வந்தால் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூட்ரினோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி வந்து எதிர்ப்பு வந்ததோ அதுவும் இதுக்கும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன வரலாம்னா சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, மக்கள் வந்து ஆப்போஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டெக்னாலஜி மெச்சூரிட்டி அண்ட் டிப்ளாய்மெண்ட் ரெடினஸ் வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இதை அலைன் பண்ணலை. மீன்ஸ் என்னது, ஆக்சுவலாக டெக்னாலஜிக்கல் மெச்சூரிட்டி கிடைக்கல, டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரெடினஸ் வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக பண்ண கிடையாது. இதெல்லாம் சேலஞ்சஸ். இப்போ இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா வே ஃபார்வர்டில் என்ன சொல்லணும், ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியல் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து R&D கொண்டு வரணும். அதுக்கடுத்து லைசன்சிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து மேக் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் பர்செப்ஷனை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதே தான் இப்போ இந்த இடத்துல R&D தான் இதுக்கும் வந்து சொல்யூஷன். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரெடினஸை வந்து நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வே ஃபார்வர்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கில் எனர்ஜி டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் எனர்ஜி டிமாண்ட் பயங்கரமாக ஸ்கை ராக்கெட்டாக ரைஸ் ஆக போகுது, ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அதுதான் வந்து ஒன்லி சொல்யூஷன். அதில் நியூக்ளியர் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அதில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவால்விங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம அதை கன்க்ளூட் பண்ணுறோம். அவ்வளோதான். மேபி இந்த கொஷின் இந்த டாப்பிக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.